நல்லிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி ராசா அவர்கள் பேசியது அவர் முன்மொழிந்தார், நான் வழிமொழிகிறேன். ஏன்னா அதை விட டீட்டெயிலா பேச முடியாது. எவ்வளவு டீட்டெயிலா பேசுறாரு பாருங்க. நம்ம ஒரு சூழ்ச்சி நடந்துட்டே இருக்கோம். என்ன சூழ்ச்சினா பெரியாரையும் அம்பேத்கரையும் மோத விடணும். ஏன்னா இவர் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு தலைவராமா, அவர் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தலைவராமா, பட்டியலின மக்களுக்கு தலைவர், இவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் பெரியார் தலைவர் அப்படின்னு ஒரு மோதல் சிண்டு முடிஞ்சு விடுற வேலைதான் நம்ம ஆளுக்கு நல்லா செய்வாங்கல்ல. இப்ப அந்த சிண்ட சுக்குநூற வெட்டி வீசிட்டு போயிட்டாரு தம்பி ராசா. எல்லா சிண்டுகளையும் வெட்டிட்டாரு. இனிமே சிண்டு விட இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு புள்ளி விவரத்தோட அருமையா பேசிட்டாரு. எனக்கு என்ன அதிசயம்னா, எனக்கு ஒரு கிராமத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. நான் அமெரிக்கா போனப்போ சிகாகோல இருந்து இந்த நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து வழியே ஒரு ஏரோ போட்டு ஒருத்தர் படம் போட்டிருந்தாரு. அந்த படத்தை ஏற்கனவே நான் பார்த்ததுனால அவர் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசனுடைய படம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் என் கூட எங்க மச்சான் என் தங்கச்சி எல்லாம் வந்துருக்காங்க. ஐயோ வண்டி நிப்பாட்டுங்க, இது என்ன கிராமம் அப்படின்னா, இதாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த கிராமம் அப்படின்னா. ஐயோ அங்க போலாங்க அப்படின்னா, இல்ல நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு லேட் ஆயிரும். அங்க அந்த ஸ்லாட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மணில இருந்து இந்த மணிக்குள்ள அந்த ஒரு போட்ல ஏறிட்டு போகணும் அப்படின்ட்டு. அது ஃபால்ஸ் போனா போயிட்டு இருக்குதுங்க. முதல்ல நம்ம இந்த கிராமத்தை போய் பார்க்கணுங்க. ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் 200க்கும் மேற்பட்ட கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு அப்படியே வியந்து போய், உலகத்திலேயே ரொம்ப பெருமைக்குரிய கிராமம் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த அந்த சின்ன குக்கிராமம் தான் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு அதை விட சிறப்பான கிராமம் எதுன்னா நல்லிச்செட்டிப்பாளையம் கிராமம் தான். இல்ல இது என்னன்னா, எப்பவுமே மக்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக இதெல்லாம் பேசுவோம். நடிகன் தானே, கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் நடக்கு. நம்ம மதுரைக்கு போனா மதுரை என்பது முத்தமிழ் வளர்த்த மதுரை அப்படி, திருச்சிக்கு போனா மலைக்கோட்டை, வேற எந்த ஊர்லயும் மலைக்கோட்டை திருச்சியில் இருக்குதுப்பா, அதுக்கு என்னப்பா பண்றது, அது நீயா பண்ண. இப்படி ஊர் விசாலத்துக்கு போனா மாம்பழம் பேசுறது அப்படி இல்ல. உண்மையிலேயே நல்லிச்செட்டிப்பாளையத்தை பார்க்கல, இது ஒரு மாதிரி கிராமமா படுது. இந்த பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் கிராமந்தோறும் இப்படி இனிமேல் என்ன இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜோடியா வச்சிடணும். அப்பதான் இந்த சிண்டு முடிகிற வேலை நடக்காது. இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் முதல்ல அவருக்கு தலையில் நிறைய முடி இருக்கிறத பார்த்து அவர் அண்ணனா தம்பியா எனக்கு ஒரே குழப்பம். அப்புறம் அவருக்கு 75வது பிறந்த நாள் வாழ்த்து சொன்னோம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். சரி அவர் நம்மளுக்கு அண்ணன் தான், இனிமே அண்ணன் கூப்பிட்டுலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஆரிச்சாமி அடுத்த வருஷம் 80வது வயசு அவருக்கு வரப்போகுது. இது ஏன் நம்மளுக்கு நம்ம எல்லாம் ஏன் இவ்வளவு நாள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறோம் தெரியுங்களா? இந்த ஜப்பான்ல இப்ப ஒரு புக்கை எழுதியிருக்காங்க, இக்கிகை அப்படின்ட்டு. இக்கிகை அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர்ல எல்லாருமே 100 வயசு தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னா, அவங்களுக்கு பண நிறைவை விட மன நிறைவு ரொம்ப முக்கியம். அந்த மன நிறைவு வரும்போது நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமாகுது. அந்த மகிழ்ச்சி, ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்றோமே, அந்த செரட்டோனின், டோபமின் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சுரப்பதின் மூலமாக அவங்க நம்ம நாள் ஆயுஷோட ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறாங்க. அது காரணம் மன நிறைவு தான். அந்த மன நிறைவு பெரியார் தொண்டர்களுக்கும் அம்பேத்கர் தொண்டர்களுக்கும் இருக்குது. அதனால்தான் பாருங்க, ஐயா 94-95 வயசு வரைக்கும் இருந்தார் ஐயா பெரியார் அவர்கள். இப்ப நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா 93 வயசு ஆயிருச்சு. இப்ப பெரியார் திடலுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த தோழர் கனிமொழி அவர்களும் வந்திருந்தாங்க. ஆசிரியர், நானு, தோழர் கனிமொழி எம்பி அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். தொண்டர்கள் ஐயா மேடை ரெடி ஆயிருச்சு, நம்ம எல்லாம் போலாங்க ஐயா அப்படின்னா, நானு தோழர் கனிமொழி எம்பி அவர்களும் எந்திரிக்கையில கையை இப்படி ஊனி எந்திரிச்சா ஆசிரியர் அப்படியே டபக்கு எந்திரிச்சு கொடுக்கணும்னு ஓடுறாரு. அதுக்கு என்ன காரணம்? இந்த மனநிறைவு இருக்கிறதுனால்தான் அந்த மகிழ்ச்சி. நம்ம இந்த சமூகத்துக்கு எதையாவது செய்யறமே அப்படிங்கிற மகிழ்ச்சி. சினிமாவில் நடிக்கிற பண நிறைவு வரும், ஆனா மன நிறைவு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது வரும். அதுலயும் மன நிறைவு வரும். எப்ப வரும்னா, பெரியார் மாதிரி ஒரு உருப்படியான படத்தில் நடிச்சோம்னா மன நிறைவு வரும். இல்லாட்டி வெறும் பண நிறைவு மட்டும்தான் வரும். அப்படி நிறைய பண நிறைவு வந்திருக்குது. மன நிறைவு வேதம் புரியுது. பெரியார் அமைதிப்படையில மோசமான ஒரு வில்லனா நடிச்சாலும் கூட இன்னைக்கு பல பேரை நீங்க அமாவாசை அடையாளம் இனிமேலையாவது அமாவாசைகளை அடையாளம் கண்டுபிடிங்க சாமிகளா. அமாவாசைகளை நாகராஜ சோழன் ஆக்கிட்டே இருக்காதீங்க, சரிப்பட்டு வராது. ஏன்னா கொஞ்சமாவது படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணும். நம்ம அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க,
மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொன்னப்போ அவர் 19 வருஷம் அவரால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாரு. அவருடைய படங்கள்ல பூரா தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, அண்ணாவுடைய கொள்கைகளை, இன்னும் சொல்ல போனா பொது உடைமை சித்தாந்தங்களை நிறைய பரப்புனார். கம்யூனிஸ்ட் கட்சி விஷயங்களை நிறைய பரப்புனாரு. அப்படி அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. இப்ப என்னன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு போராட்டம், உத்வேகம், வேகம் எல்லாம் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அண்ணா ராமகிருஷ்ணன் எடுத்து கேட்கணும். 67 வரைக்கும் ஒரு வேகம் இருந்தது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வரைக்கும் ஒரு வேகம் இருந்தது. அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி பண்ணையார் கட்சி, மிட்டாமிராஸ் கட்சி, ஜமீன்தார் கட்சி. என்ன எங்க சொந்தக்காரங்க பூரா அங்க மந்திரியா இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பாங்க. தம்பி ஆராசா சொன்ன மாதிரி நிலவரம் இருக்கு, வில்லு வண்டி இருக்கு, ரேக்லா ரேஸ் ஓட்டுவாங்க. ஆனா யாருக்கு படிப்பறிவு கிடையாது. எல்லாம் அந்த கித்தாப்பிலேயே சுத்திட்டு இருக்கிறாளுங்க. அவங்கதான் காங்கிரஸ் கட்சியில் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த போராட்டம் ரொம்ப வேகமா இருந்தது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுல நம்மதான் இடத்தை புடிச்சிட்டுமே அப்படின்னு ஒரு சின்ன மெத்தனம் வந்தது. அப்ப நம்ம திராவிடர் கழக தோழர்கள் மட்டும் கருத்தியல் நல்லா முன்னெடுத்துக்கிட்டு போனாங்க. திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை முன்னெடுத்துக்கிட்டு போனாங்க. இருந்தாலும் கூட என்னாச்சுன்னா ஆட்சிக்கு வந்தோன்னு நம்மளுக்கு ஒரு பெருமை வந்தது பாருங்க. அண்ணா முதலமைச்சரா உட்கார்ந்தப்போ எல்லாரும் சொல்லுவோம், அண்ணா அமர்ந்தார் தமிழ்நாடு எழுந்தது. அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அண்ணா 1 இயர்ல இருந்துட்டு போயிட்டாரு பாவம். கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சமூக சீர்திருத்த, சமூகத்துல பிற்படுத்தப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, பட்டியலின மக்கள் மேல வரணுங்கிறதுக்காக பல விதைகளை விதைச்சாரு, சட்டங்களாக விதைத்தார். பெண்களுக்கு சொத்துரிமை, பட்டியலின மக்களுக்கான உரிமை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமை, இத எல்லாம் விதைச்சு அந்த விதைகள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்து பெரிய பெரிய மரமா நிக்குது. அப்படி நிக்கும் போது நம்மளுக்கு ஏன் நம்ம இந்த பொசிஷன்ல வந்தோம்? தம்பி ராசா பேசிட்டு போனாரு பாருங்க, அமெரிக்கால, லண்டன்ல இத்தனை பேர் இருக்கிறோம்னா ஏன் வந்தோம் அப்படிங்கறது நம்ம யாருக்கு சொல்லி கொடுக்காம விட்டோம். நம்ம சொல்லி கொடுக்காம, ஆஹா என்னப்பா வந்தாச்சுப்பா, நம்ம உட்கார்ந்தாச்சுப்பா, இனிமே நம்ம ஆட்சிதான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்காம விட்டோம். அதனுடைய ஒரு சின்ன செட்பேக் தான் இது. சின்ன செட்பேக் தான், அவ்வளவுதான். இப்ப கிளம்பிட்டாங்க பாருங்க, ஜென்ஸ் டிஎம்கே அப்படின்னு ஆரம்பிச்சு பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா ரீல்ஸ் சொல்றோமே, தம்பி ராசா அவர்கள் பேசுனது எல்லாமே ரீல்ஸ் தான். இந்த தம்பி ராசா அவர்கள் பேசின பேச்சு மட்டும் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு ரீல்ஸா மெயின்டைன் ஆகும். அந்த அளவுக்கு விஷயங்களை சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கட்சிக்காரங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் எல்லாத்தையும் படிங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நான் கோயம்புத்தூர் சபர்பனி ஸ்கூல் தான் படிச்சேன், ராம்நகர்ல. எனக்கு ஹிஸ்டரி ஜியாகிரபியில நான் அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன். தெரியாதனால வாங்கிட்டேன், ஏதோ விடுங்க, அந்த கதை வேண்டாம். வாங்கிட்டேன். வாங்கினப்ப எனக்கு அந்த ஸ்கூல்ல ராஜாஜி எழுதின மகாபாரதம், ராஜாஜி எழுதின பகவத்கீதை புத்தகத்தை கொடுத்தாங்க. நான் படிச்சேன். அதுக்கப்புறம் ஆசிரியர் வீரமணி ஐயா எழுதின கீதையின் மறுபக்கமும் படிச்சேன். ரஜினிஷ் ஓஷோ எழுதின பகவத்கீதை விளக்கு உரையும் படிச்சேன். அப்படி எல்லாத்தினுடைய பகவத்கீதையும் படிக்கும் போது நம்ம எது கரெக்டா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி மாற்று சிந்தனை உள்ளவர்களுக்கு நான் சொல்றேன், குறிப்பா ஓப்பனா சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தயவு செய்து தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் என்ன சொன்னாரு, சமூக நீதினா என்னன்னு படிச்சு பாருங்க. அது சரியா இருந்தா ஏத்துக்குங்க, இல்லாட்டி தலையை சுத்தி வீசிருங்க. தந்தை பெரியார் அதான சொல்லியிருக்காரு. நான் சொல்றது நீ அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்ல, உன் புத்தியில வச்சு சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இப்ப சொல்றேன், நான் யாரு மேலேயும் வெறுப்பு பாராட்டல, எதிரியா நினைக்கல. என்னுடைய அன்பார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகளுக்கும், என்னுடைய அன்பு தம்பி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன், நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உங்க தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப அதை நோக்கி கொஞ்சமாவது நீங்க போகணுமா வேண்டாமா? தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே, தம்பிகளே, தங்கைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் தலைவர் சொன்ன பெரியாரையும் அம்பேத்கரையும் என்னன்னு தேடி போய் பாருங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் எனது 2 கண்கள்னு பேசியிருக்காரு. நாங்க பேசல, கோவை ராமகிருஷ்ணன் பேசல, உங்க தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதை தேடி போய் பாருங்களேன், அதுதானே முக்கியம். நாங்க அதை பண்ணோம். நான் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் தான், தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். ஆனா நான் தேடி போய் படிச்சேன். என்னடா வாத்தியார் எல்லா படத்துலயும் அண்ணா அண்ணா அண்ணாங்கிறாரு. போய் தேடி போய் பார்த்தேன்.
ஒரு டூயட் வர்றதுக்கு முன்னாடி அவர் முரசொலி படிச்சுட்டு இருப்பாரு. அடுத்த காட்சி அவரும் சரோஜாதேவி மேடமும் டூயட் பாட போறாங்க. சரோஜாதேவி மேடம் வர்றதுக்காக பார்க்கல பாரதியார் வெயிட் பண்ணுவாரு. வெயிட் பண்ணல என்ன பண்ண அவரு ஏதாச்சும் ஒரு பூவை எடுத்து வச்சு சுத்திட்டு இருக்கலாம் இல்ல, முரசொலி படிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. லவ் பண்ண போற ஆளு முரசொலி உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. இல்லையா நம்ம வாத்தியார லவ் பண்ற பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி பார்க்கல உட்காந்து முரசொலி படிச்சுட்டு இருக்காரு. அது என்னையா முரசொலி அப்படின்னா, ராம்நகரில் நான் வாழ்ந்த பகுதியில ரசிகர் மன்றம் தான். அப்போ ரசிகர் மன்றமும் கொள்கை சார்ந்த மன்றமும் ஒன்னா இருக்கும். ஒரு பக்கம் கருணைக்கடல் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், நாவலர் படிப்பகம். அந்த பக்கம் கலைக்கடல் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம், கர்ம வீரர் காமராசர் படிப்பகம். இதுக்குள்ள நிறைய புத்தகங்கள் வாங்கி போட்டிருப்பாங்க. ஒரு கேரம் போர்டு இருக்கும், கேரம் போர்டு விளையாடலாம். சாயந்தரம் போனா அந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கலாம். அப்படி நாங்க ரெண்டு மன்றத்தில் இருக்கிற நண்பர்களா இருப்போம். நண்பர்களா இருக்கையில காங்கிரஸ் சார்ந்த விஷயங்களுடைய பத்திரிகை எல்லாம் அந்த பக்கம் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக பெரியார் சிந்தனைகள் சார்ந்த பத்திரிகை எல்லாம் இந்த கரளைக்கடல் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருக்கும். அந்த பக்கம் கலைக்கடல் சிவாஜி ரசிகர் மன்றத்தில் அதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் போய் தேடி படிப்போம். அதனால்தான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகளும் தங்கைகளும் நண்பாக்களும் நண்பிகளுக்கும் சொல்றேன், தயவு செய்து நீங்க தேடி போய் படிங்க. நான் சொல்லல, நான் ஒரு ஜுஜிபி உங்க தலைவர் சொல்லியிருக்காரு. தயவு செய்து போய் பாருங்க. ஏன்னா அந்த பேரை மட்டும் கேட்டா பத்தாது, அந்த பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள். இதை நீங்க தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நீங்கள் பக்குவப்படுவீங்க, பண்படுவீங்க, மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. இந்த சமூகம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க. இனிமேல் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி நடக்கவே கூடாது. அம்பேத்கர் என்பவர் பட்டியலின மக்களின் தலைவர், பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவர் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அவர் இவருக்கு தலைவர், இவர் அவருக்கு தலைவர். கோவை ராமகிருஷ்ணன் சொன்னது போல அங்க மகாராஷ்டிரால பெரியார் அவர்கள் பிறந்திருந்தார், அண்ணல் அம்பேத்கராக இருந்திருப்பார். அண்ணல் அம்பேத்கர் ஈரோட்டில் பிறந்திருந்தா பெரியாரா இருந்திருப்பார். இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேரும் ஜெர்மன்ல பிறந்திருந்தா காரல் மார்க்ஸா இருந்திருப்பாங்க. காரல் மார்க்ஸ் இங்க பிறந்திருந்தா பெரியாராவும் அம்பேத்கராவும் இருந்திருப்பாரு. அந்த சூழ்நிலையின் காரணமாக ஏற்பட்ட போராட்டங்கள் தான், அதனுடைய வடிவங்கள் தான். அங்க வெளிநாட்டுல ஏழை பணக்கார பிரச்சனை தான் இருக்குது, முதலாளி தொழிலாளி பிரச்சனை தான் இருந்தது. அதனால மார்க்ஸ் அவர்கள் வர்க்கத்தை மட்டும் முன்னெடுத்தார். மார்ட்டின் லூதர் கிங் பிறந்த ஊர்ல நிறவெறி இருந்தது, அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. மார்ட்டின் லூதர் கிங்கனுடைய வரலாற்று உள்ள படிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா பெண் விடுதலை பத்தி பேசியிருப்பாரு. ஆனா எது முன்னாடி நிக்குதுன்னா, அங்க இருக்கிற கள பிரச்சனை முன்னாடி நிக்குது. இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய தோழர்கள், அப்புறம் சொல்றேன் பாருங்க, சினிமாவில் நடிச்சா பண நிறைவு, இங்க வந்தா மன நிறைவுன்னு. அந்த பண நிறைவு ஓரளவுக்கு இருக்குது. அதனால இங்க தந்தை பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனுடைய அந்த கலெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. இனிமே எங்கேயாவது தந்தை பெரியார் சிலை, அண்ணல் அம்பேத்கர் சிலை வைக்கணும்னா தயவு செய்து என்கிட்ட வாங்க. இது ஏன்னா பண நிறைவு வரும் போகும். நாளைக்கு நான் எனக்கு திடீர்னு நம்ம ஏன் அந்த காலத்துல நான் ஹீரோவா நடிச்சு பார்த்தாங்களே ஜனங்க, வால்டர் வெற்றிவேல், அமெரிப்படை, திருமதி பஞ்சன், மாமன் மகள், தாய் மாமன், மறுபடியும் ஏன் நான் ஹீரோவா நடிக்கூடாது நானே என்ன வச்சு ஒரு படம் எடுத்துன்னு வச்சுங்களேன், பண நிறை அவுட்டு கோவிந்தாகி போயிடும். ஆனா அந்த மன நிறைவு அது பர்மனன்ட், அது அப்படியே இருக்கும். அது அப்படியே இருக்கும். இன்னைக்கும் என்ன எங்களுக்கு எனக்கு நண்பன் மணிவண்ணனுக்கு என்ன மன நிறைவு, என்ன மன நிறைவு? கோயம்புத்தூர்ல ஐயா பெரியார் சிலையை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சோங்கிறது மன நிறைவு. அந்த மன நிறைவு மாறவே மாறாது. பண நிறைவு மாறிடுங்க. எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், சினிமாவில் என்னுடைய நண்பர்கள் பிற்காலத்துல படம் எடுத்து கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. இந்த மன நிறைவு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்றேன். இன்னும் சொல்ல போனா நம்முடைய தோழர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல விபி சிங் அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏன்னா இவங்களை பத்தி எல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வடநாடு தென்னாடுங்கிறது இல்ல. உங்களுக்கு ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கானை பத்தி தெரியுமில்ல? அப்ப ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே பத்தி தெரியுமா வேண்டாமா? இல்லையா? அது தெரியணும்னா ஒரு சின்ன அளவிலையாவது அவங்களுக்கு ஒரு மார்பளவு சிலையை வச்சு அவங்களுக்கு கீழே இவர்கள் யார், இவர்களுக்கு ஏன் சிலை வைத்திருக்கிறோம் அப்படிங்கறத எழுதி வைக்கணும். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படிப்பகம் தொடங்கினீங்க பாருங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஒவ்வொரு ஊர்லயும் படிப்பகம் இருக்கணும். இப்ப படிக்கிற பழக்கம் போயிருச்சு, எனக்கே போயிருச்சு படிக்கிற பழக்கம்.
யூடியூப்ல கேட்டு கேட்டு அது பழகிருச்சு. கார்ல போகையில கேட்கறது, வாக்கிங் பண்ணும்போது கேட்கறது, எக்ஸசைஸ் பண்ணையில கேட்கறதுன்னு சொல்லி கேட்கிற பழக்கம் அதிகமாயிருச்சு. அதனால இந்த ஊடகங்களை வந்து நாம ரொம்ப சிறப்பா பயன்படுத்திக்கணும். இப்ப ஜென்சி கிட்ஸ்ங்கிற பேர்ல இறங்கி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர வேண்டும். நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிட்டாங்க. இங்க தோழர் இஷானா அவர்களை பார்த்தேன். எனவே பேசுவோம். தோழர் சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப், பிக்சர் எடுக்கிறீங்க. இது மாதிரி பல இஷானாக்கள் உருவாக வேண்டும் ஆசைப்படுறேன். ஏன்னா இல்ல அது என்னன்னா நம்ம ட்ரையா பேசி பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு விஷயத்தை வந்து இறங்கி காமெடியில கலோக்கியில வச்சு அடிக்கணும் பாருங்க, அப்பதான் அது உள்ள போய் ஏறும். அதைத்தான் வந்து கலைவாணர் NSK பண்ணாரு, அதைத்தான் நடிகவேல் MR ராதா பண்ணாங்க, அதைத்தான் நண்பர் மணிவண்ணன் கூட சேர்ந்து நானும் கவண்டமணியன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலகட்டத்தை பார்த்து யாரும் பயந்துக்க வேண்டாம், அப்செட் ஆயிட வேண்டாம், என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இல்ல அவங்களை நாம் கற்பிப்போம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், அதைத்தான் அம்பேத்கர் சொன்னாரு. கற்பிக்காமல் ஒன்று சேர்த்தால் அது புரட்சியாக இருக்காது, வன்முறையாகத்தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆகவே இந்த 2 கண்கள் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும், அதற்கு வந்து இந்த நல்லிசெட்டிப்பாளையம் வந்து ஒரு மாதிரி கிராமமா இருக்குது. அதுக்கு உங்களுக்கெல்லாம் கோடானு கோடி கும்பிடு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சியில சேர்த்துக்கிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கிராம மக்களுக்கு நன்றி. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி. ஏன்னா இன்னைக்கு ஒரு தந்தை பெரியாருடைய தொண்டர் வந்து நாமக்கல்ல எங்கேயோ 106 வயசு ஆயிருச்சு. 104 பொத்தனூர் சண்முகம் 104. அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து 104 ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. 1000 அவருக்காக, ஆரிச்சாமி அண்ணனுக்கு 1000, மற்றும் உள்ள தந்தை பெரியார் தோழர்கள் அத்தனை பேர்த்துக்கு வந்து 1000. ஏன் அவங்களை எல்லாம் அப்படி வாழ்த்துறேன்னா எனக்கும் ஆகுன்னு ஒரு ஆசை தான். ஏன்னா பெரியாருடைய தொண்டனுங்க போது, அதுல பெரியாருடைய தொண்டனுங்க போது ஒரு கெத்து இருக்குது இல்ல. இப்ப மகிழ்ச்சிங்கிறது என்ன? மகிழ்ச்சிங்கிறது வந்து காலரை தூக்கி விடுறதுதான் மகிழ்ச்சி. நான் பெரியாருடைய தொண்டருக்கு காலரை தூக்கி விட்டுக்கிறேன். நான் இந்த சினிமால செத்து போற மாதிரி சீன் எடுத்தாங்கன்னா அந்த காமெடி எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு ஜாலியான விஷயம். செத்து போன மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் கேமரா பார்த்து ஹீன்னு சிரிக்கணும். ஏன் சொல்லுங்க? இல்லாட்டி நம்ம நிஜமாவே செத்து போயிருவோமா? அதனால அங்க ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் அசிஸ்டன்ட் வந்து கரெக்ட் ரெடியா ஒரு தேங்காய் வச்சு நின்று இருப்பாரு. ஈன்னு நம்ம சிரிக்கணும், கேமரா பார்த்து நம்மளுக்கு இப்படி சுற்றி போட்டுருவாங்க. நான் இப்ப சமீபத்தில் ஒரு படத்துல நிறைய படத்துல சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு சொல்லிடுவேன், தயவுசெய்து தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணிடுறாருங்கப்பா, ஐ எம் ப்ரௌடு பெரியாரிஸ்ட். ப்ரௌடு பெரியாரிஸ்ட் தமிழ்ல சொல்றதுன்னா கொஞ்சம் இதாக கூட இருக்கலாம். திமிர் பிடிச்ச பெரியாரிஸ்ட். ஆமாப்பா, நாங்கெல்லாம் திமிரான பெரியாரிஸ்ட். அந்த திமிரு காரணம் என்ன? எங்களுக்கு வந்து அவரளவுக்கு சமூக சேவை செய்ய முடியவில்லை. அவருடைய தொண்டரா இருக்கிறத ஒரு பெரிய விஷயங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு போனோம். அதனால வந்து அது வந்து ஒரு பெரிய மனநிறைவு. அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. பெரியாரை நோக்கி, அம்பேத்கரை நோக்கி, சுயமரியாதை சிந்தனைகளை நோக்கி, மூடநம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை நோக்கி டிராவல் பண்ணி பாருங்க. அது ஒரு தனி ஜாலியான விஷயங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. நம்ம புத்தி வந்து தெளிவா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்ம எது இந்த ராகால யமகண்ட ரொட்டல் வஸ்கு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே நோன்பு அது எதை பத்தி கவலை இல்லை. நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி சிந்திச்சு செயல்பட்டா நம்ம உருப்படலாம். நீங்க சமூக முன்னேற்றத்தை விட்டுருங்க, தனி மனித முன்னேற்றத்துக்கு வந்து உங்களோட மனசு தெளிவா இருந்தா தான் நல்லா, அப்பதாங்க புத்தி சிந்தனையோட கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்காவது எல்லாத்தையும் படிங்க, உங்களை எல்லாம் படிங்க. அதனால திரும்ப சொல்ற, படிங்க படிங்க படிங்க. நடிச்சவங்க எல்லாம் எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்க. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து பெருந்தன்மையை கத்துக்கணும். நம்ம திராவிட முன்னேற்ற கழக தோழர், என்னாலும் எங்களுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமிருந்து பல பெருந்தன்மைகளை யார் முதல்வராக வந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம்.